விஜய் முன்னாடி இருக்கிற எல்லாமே சவால்கள் தான். காங்கிரஸ் போய் அவங்க கூட்டணியில தாவேக்கா கூட சேர்ந்ததுல இருந்தே பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு தான் நான் பார்க்குறேன். வேப்பேரியில இருக்கிற அந்த பெரியார் திடலுக்கெல்லாம் போனாரு. தான் வந்து எதுக்கு கருப்பு கோட்டு போட்டிருக்கேன் அப்படின்னு எல்லாருக்கும் இப்போ புரியுதா அப்படின்னு அவரோட விர்ச்சுவல் வாரியர்ஸ்லாம் சோசியல் மீடியாவில் நிறைய போஸ்ட்டுகள்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் தன்னை ஒரு திராவிட கட்சிகளுக்கு நீட்சியாக காட்டிக்கிற திரு விஜய் அவர்கள் வந்து அதிமுகவில் இருந்து ஒரு ஒரு ஃபேக்ஷன் பிரிஞ்சு டிவி சண்முகம் தலைமையிலேயோ இல்லை வேற யார் தலைமையிலேயோ ஒரு 30 எம்எல்ஏ வந்தாங்க, ஒரு 10 எம்எல்ஏ வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பின்பம் உடைஞ்சிடும். ஏன்னா இப்போ தமிழ்நாடு மாதிரியான ஒரு ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா பிஜேபின்னு சொன்னாலே யாரும் ஓட்டு போடுறது இல்லை. பெரும்பாலும் பாஜகவுக்கு இங்கே மக்கள் வாக்களிக்க தயாராக இல்லை. அது நம்ம தேர்தல் முடிவே காட்டியிருக்கு. தென்னவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் அரசியல் விமர்சகர் திரு தினேஷ் கணேசன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். ஆக்சுவலா சார், இப்ப பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து முதல்வராக பதவியேற்றதுக்கு பிறகு எம்எல்ஏக்கள்லாம் இன்னைக்கு பதவியேற்ற ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ முதல் நாளே வந்து ஒரு சர்ச்சையா இல்ல வந்து இது ஊடகங்கள் கிளப்பக்கூடிய சர்ச்சை அப்படின்னு நமக்கு தெரியல. உதயநிதி ஸ்டாலின் இப்ப எதிர்கட்சி தலைவராக இருக்கிறாரு. அவர் வந்து வணக்கம் வைக்கல, முதல்வராக இருக்கக்கூடிய ஜோசப் விஜய்க்கு வணக்கம் வைக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்ச்சையெல்லாம் போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி வந்து அவர் வந்து அந்த ஃப்ளோர்ல இருக்கிறவங்களை நோக்கி வணக்கம் வச்சாரு, விஜய் அவர்களை நோக்கி வணக்கம் வைக்கல. அப்ப என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா விஜய் வந்து எடப்பாடி வணக்கம் வச்சும் அவர் அவமதிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில விஷயங்கள்லாம் போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம சீரியஸா எடுத்துக்கணும் நீங்க நினைக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சு இதை சீரியஸ்கா எடுத்துக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது இந்த திமுக காரங்க யாருமே அவங்களுக்கு வணக்கம் வைக்க மாட்டாங்க. அதே மாதிரி அதிமுக காரங்க யாரும் வணக்கம் வைக்க மாட்டாங்க. ஏன் பேசிக்க கூட மாட்டாங்க, ஃபார்மலா பேசிக்க கூட மாட்டாங்க. அந்த ஒரு பயம்லாம் இருந்துச்சு. இப்போ நீங்க இதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்த்தோம்னா ஓபிஎஸ் அவர்கள் வந்து திமுக காரங்களை பார்த்து சிரிச்சாரு, ஸ்டாலினை பார்த்து சிரிச்சாரு அப்படிங்கிறதுனால அது ஒரு குற்றச்சாட்டு வச்சதுனாலதான் அவரோட முதல்வர் பதவியே பிடுங்கப்பட்டது. அப்போ சசிகலா அம்மையார் வந்து இந்த ஒரு அவங்க கிட்ட இந்த ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க, அவர் வந்து திமுக சாதகமா இருக்கிறாரு, அவர் சிரிக்கிறாரு, அவங்கள பார்த்து சிரிக்கிறாரு இப்படிலாம் சொன்னாங்க. ஸோ அப்போ அது ஒரு சர்ச்சையை கிளம்பிச்சு. அப்போ அது பெருசா பேசினாங்க. ஆனா இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. நம்ம வணக்கம் செலுத்துறதுங்க, ஏன்னா இன்னைக்கு ஒரு முதலமைச்சர் பதவியில் இருக்கிறாரு, அவருக்கு வணக்கம் செலுத்துறதுங்கிறது ஒரு சம்பிரதாயம். வணக்கம் செலுத்தாமே போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப செந்தில் பாலாஜி பதவி இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவர் விஜய் பார்க்கவே இல்லை. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கூர் சுப்பிரமணியம் போனார்னு நினைக்கிறேன். அவர் போனாரு ஏடிஎம்கேல இருந்து, அவர் முன்னாள் அமைச்சர். அவரும் வந்து விஜய் கண்டுக்கவே இல்லை. நிறைய பேர் விஜய் அவர்களை, முதலமைச்சர் திரு விஜய் அவர்களை பார்க்கவே இல்லை. அவங்க போனாங்க, போய் அவங்க உறுதிமொழி ஏற்றுட்டு பதவி ஏற்றுட்டு வந்துட்டாங்க. இவ்வளவுதான். இதை வந்து ஒரு பெரிய சர்ச்சை ஆக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ திரு விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்ததுக்கு காரணமே திரைத்துறையில வந்து இந்த ரெட் ஜெயிண்டோட ஆதிக்கம் அதிகமா இருந்தது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. ஸோ அதனால அந்த ஒரு காரணமா கூட இருக்கலாம். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து விஜய்க்கு வணக்கம் வைக்காம இருந்ததுக்கு அது ஒரு காரணமா கூட இருக்கு. ஸோ அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பனிப்போர் இருக்கிறதா தான் பரவாயில்ல எல்லார்ட்டும் ஒரு பேச்சு இருக்கு. அதன் காரணமாக கூட அவர் வந்து வணக்கம் வைக்காம இருக்கலாம். ஆமா, இன்னைக்கு அந்த அவையில் நடந்த விஷயங்களை பார்க்கும் பொழுதும் அப்படிதான் நமக்கு தெரிஞ்சது. ஸோ இந்த விஷயங்கள் ஒரு புறம் இருக்க, இந்த அரசு அமைந்திருக்கு, நம்ம வந்து சோசியல் மீடியாக்கள்லாம் பார்க்க முடியுது. இந்த அரசை வந்து தொடர விட மாட்டாங்க, நிறைய சிக்கல்கள் இருக்கு, கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க, காங்கிரஸ் இருக்காங்க, அவங்களெல்லாம் நம்பவே முடியாது, இப்படிங்கிற மாதிரி நிறைய விமர்சனங்களும் நிறைய குற்றச்சாட்டுகளும் வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. என்னதான் இருந்தாலும் இந்த அரசுக்கு இது ஒரு மைனாரிட்டி அரசு, இதுக்கு ஒரு சிக்கல் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி நீங்க நினைக்கக்கூடிய அந்த சிக்கல்கள் என்ன? இந்த அரசு இது போன்ற சிக்கல்களை சந்திக்க நேரிடும் அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? இந்த முதல்ல வந்து 1977க்கு அப்புறமா திமுக அதிமுக தொடர்ந்து மாறி மாறி ஆட்சியில பங்கேற்றிருந்தாங்க. அதையெல்லாம் தாண்டி இப்போ 2026ல திரு விஜய் அவர்கள் வந்து ரெண்டு கட்சிகளையும் தாண்டி ஒரு புதுசா ஒரு அரசாங்கம் ஒரு ஆட்சி அமைச்சிருக்காரு. அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். ஏன்னா இது வந்து ஒரு பெரிய விஷயம். 2 ஆண்டுகள்ல கட்சி ஆரம்பிச்சு எம்ஜிஆரை விட அதிகமான ஓட்டு சதவீதத்துல முதல் தேர்தலே ஆட்சியை பிடிக்கிறதுங்கிறதுலாம் வந்து அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை. அதுவும் தமிழ்நாடு மாதிரியான ஒரு படித்த நபர்கள் அதிகம் இருக்கக்கூடிய ஸ்டேட்ல.
அடுத்து என்ன, அடுத்து நீங்க கேட்ட கேள்விக்கு நான் வர்றேன். விஜய் முன்னாடி இருக்கிற எல்லாமே சவால்கள் தான். ஏன்னா அவர் வந்து இப்போ நீங்க சொன்ன மாதிரியே மைனாரிட்டி கவர்மெண்ட், இது 108 சீட்டு தான் அவருக்கு இருக்குது. அதுலயும் இப்போ அவரோட திருச்சி கிழக்கு கழிச்சா 107. இதுல வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு காங்கிரஸ், சாரி, சிபிஐ, சிபிஎம், விசிகே இவங்கெல்லாம் வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறாங்க. காங்கிரஸ் மட்டும் கூட்டணி ஆட்சியில பங்கு பெறுது. இப்போ அவருக்கு முதல்ல இந்த காங்கிரஸ் போய் அவங்க கூட்டணியில தாவேக்கா கூட சேர்ந்ததுல இருந்தே பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா காங்கிரஸ் வந்து ஒரு நம்பகத்தன்மை இல்லாத ஒரு கட்சி அப்படின்னு நேத்து மோடியே சொல்லியிருக்காரு. இவ்வளவு நாள் திமுக கூட இருந்துட்டு இப்ப பதவி சுகத்துக்காக தாவேக்கா கூட போயிருச்சு, திமுகவோட முதுகுல குத்திச்சு, இப்ப ஆட்சி அதிகாரத்துக்காக இன்னொருத்தவங்களோட முதுகுல சவாரி செய்யற கட்சி தான் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ அடுத்து இந்த ஆட்சி இப்போ பொறுப்பேற்றிருக்காங்க. அதுக்கு அடுத்த 6 மாசத்துல உள்ளாட்சி தேர்தல் வருது. இப்போ இந்த உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்போ கூட்டணியில் இருக்கிறதுனால அவங்க வந்து எங்களுக்கு இத்தனை மேயர்கள் வேணும், நகராட்சி தலைவர்கள் வேணும், நகராட்சி தலைவர்கள் வேணும், இதெல்லாம் வந்து அவங்க கேட்பாங்க. ஒரு கட்சி வந்து எம்எல்ஏ எம்பிக்களால மட்டும் வளர்ந்துடாது, கிராஸ் ரூட்ல இருந்து அந்த கட்சி வளரணும் அப்படின்னா அதுக்கு வந்து கண்டிப்பா அதுக்கு வந்து உள்ளாட்சி பிரதிநிதிகள் அவசியம், கட்டாயம். இதை கண்டிப்பா காங்கிரஸ் கேட்பாங்க. ஏன்னா அவங்களோட கட்சியை வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் திமுகல இருந்து அவங்க இப்ப தாவேக்காவை நோக்கி போயிருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல கண்டிப்பா அவங்க இதை கேட்பாங்க. அப்படி கேட்கிற பட்சத்துல தாவேக்காவுக்கு முதல் சிக்கல் ஆரம்பிக்கும். ஏன்னா 2011 திரு விஜயகாந்த் அவர்கள் வந்து அதிமுகவோட கூட்டணியில இருந்தார். தேர்தல் முடிஞ்சு அந்த உள்ளாட்சி தேர்தல்ல அவங்களுக்கு இடம் கொடுக்கல அப்படிங்கிறதுனால உடனடியாக அந்த கூட்டணி உடைஞ்சது. ஜெயலலிதா அம்மா வந்து கரெக்டா அதை கட் பண்ணி விட்டாங்க. என்ன காரணம்னா முதல் முறையா அவங்க வந்து எதிர்கட்சியா வருவாங்கன்னு அவங்க வந்து எதிர்பார்க்கல. ஸோ அடுத்து உங்களுக்கு உள்ளாட்சியில இடம் கொடுத்தா அவங்களோட கட்சி வந்து அபரிவிதமான வளர்ச்சி அடையும், நாளைக்கு அது நமக்கே சிக்கலா போய் முடியுங்கிறதுனால தான் அவங்களை வந்து பிளான் பண்ணி கட் பண்ணி விட்டாங்க. ஸோ இப்போ நாளைக்கு காங்கிரஸ்க்கு வந்து அவங்க இதே மாதிரி கூட்டணியில வச்சிருக்கிறப்ப அவங்க உள்ளாட்சியில வந்து அவங்களுக்கு இடங்களை கொடுக்கறப்ப அந்த கட்சியும் தாவேக்காவுக்கு போட்டியா வளரும். ஏன் இப்போ வந்து எல்லாரும் பரவாயில்ல சொல்றது என்னன்னா, இப்போ திமுக கூட்டணியை விட்டுட்டு அவங்க தாவேக்கா கூட போயிருந்தா 60 சீட் வாங்கி அதுல ஒரு 40 சீட்டு ஜெயிச்சிருக்கலாம், இல்ல அட்லீஸ்ட் ஒரு 25-20 சீட்டாவது ஜெயிச்சிருக்கலாம் அப்படிங்கிறது தான் எல்லாரும் திரும்ப திரும்ப சொல்லிட்டு வராங்க. அது உண்மையும் கூட, நான் இல்லைன்னு சொல்லலை. இப்போ விஜய்க்கு இருந்த அலைக்கு அந்த தாவேக்கா கூட காங்கிரஸ் சேர்ந்திருந்தா கண்டிப்பா அவங்களும் ஒரு பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. அதே தான். ஸோ அப்போ காங்கிரஸ் மாதிரியான ஒரு கட்சிக்கு அதிகமான இடங்களை கொடுக்க வேண்டி வரும். அங்க ஒரு நெருக்கடி கட்டாயம் ஏற்படும். இது முதல் நெருக்கடி. அடுத்து ரெண்டாவது சிபிஐ சிபிஎம், இவங்க வந்து அடுத்து சிபிஐ சிபிஎம் விசிகா இவங்க வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு எதிரான ஸ்டாண்ட் எடுக்கக்கூடியவங்க. எக்காரணம் கொண்டும் அவங்க வந்து பிஜேபிக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த அடுத்து இந்த பிஎம் ஸ்ரீ திட்டத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்கு தமிழ்நாட்டுக்கும் வெஸ்ட் பெங்காலுக்கும். வெஸ்ட் பெங்கால் அதை ஆதரிக்கும், ஏன்னா அங்கே பாஜகவோட ஆட்சி. இப்போ இங்கே தமிழ்நாட்டில் இப்போ இந்த தாவேக்கா ஆட்சி வந்திருக்கு. இங்கே இருக்கிற முதலமைச்சர் அவர்கள் வந்து இந்த திட்டத்துக்கு ஆதரவு கொடுப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அப்படி ஆதரவு கொடுக்குற பட்சத்தில் கண்டிப்பாக இவங்க வந்து இந்த சிபிஐ சிபிஎம் வந்து ஆட்சிக்கு எதிரான நிலைப்பாடு எடுப்பாங்க, ஆட்சிக்கு அவங்களோட கொடுக்குற ஆதரவை வாபஸ் வாங்குவாங்க. இது ஒன்று. அப்புறம் இந்த மாதிரி அவருக்கு நிறைய நெருக்கடிகள் இருக்கு. இது வந்து சிபிஐ சிபிஎம் காங்கிரஸ் கட்சிகளால வரக்கூடிய நெருக்கடி. ஓகே, சரி. நம்ம இப்ப நீங்க இந்த சிக்கல்களை சொல்லிட்டீங்க. இந்த சிக்கல்களுக்கு ஒரு தீர்வா தான் அதிமுகவில இருந்து ஒரு குறிப்பிட்ட எம்எல்ஏக்கள் விஜய்க்கு ஆதரவு கொடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ ஒருவேளை அது நடந்துச்சு அப்படின்னா ஒரு ஃப்ரீ கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? இது இப்ப வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்காரு, அதிமுகல இருந்து ஒரு பல்கான ஒரு எம்எல்ஏக்கள் ஆதரவு கொடுக்கும் பொழுது அது இந்த ஆட்சியினுடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ் அதிகரிக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா அதுலயும் ஒரு சிக்கல் இருக்கு. ஏன்னா இவர் வந்து தன்னை ஒரு மதச்சார்பற்ற ஒரு அரசா தான் இத கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லிக்கிறார் திரு விஜய் அவர்கள். நேற்று வந்து அந்த வேப்பரியில இருக்கிற அந்த பெரியார் திடலுக்கெல்லாம் போனாரு. தான் வந்து எதுக்கு கருப்பு கோட்டு போட்டிருக்கேன் அப்படின்னு எல்லாருக்கும் இப்போ புரியுதா அப்படின்னு அவரோட விர்ச்சுவல் வாரியர்ஸ்லாம் சோசியல் மீடியால நிறைய போஸ்ட்டுகள்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல தன்னை ஒரு திராவிட கட்சிகளுக்கு நீட்சியா காட்டிக்கிற திரு விஜய் அவர்கள் வந்து
அதிமுகவில் இருந்து ஒரு ஒரு ஃபேக்ஷன் பிரிஞ்சு சி.வி. சண்முகம் தலைமையிலேயோ இல்ல வேற யார் தலைமையிலேயோ ஒரு வந்தாங்க, ஒரு 30 எம்எல்ஏ வந்தாங்க, ஒரு 10 எம்எல்ஏ வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த பின்பம் உடைஞ்சிரும். இது வந்து ஒரு மதச்சார்பற்ற ஓகே, அரசு ஓகே. இல்ல அப்படிங்கிற ஒரு பின்பம் ம். உடைஞ்சிரும். அது மேலும் நெருக்கடியை உருவாக்கும். இல்ல இப்ப பாஜக கூட கூட்டணியில இருக்கும் பொழுது வந்தாங்க அப்படின்னா, அது ஒரு நம்ம வந்து அதிமுக ஒரு மதச்சார்போட இருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. இப்ப வந்து ம். அவங்க பாஜக கூட கூட்டணியில இருக்க வாய்ப்பில்ல. ஏன்னா ஒரு எம்எல்ஏ தான் அங்கேயும் இருக்காரு. அவங்களால இவங்களுக்கு எந்த பயனும் இருக்க வாய்ப்பில்ல. சோ அப்படி இருக்கும் ம். பொழுது இங்க ஆட்சியில நம்ம பங்கேற்கிறோம், ஒரு ஆளுங்கட்சிக்கு ஆதரவு குடுக்குறோம் அப்படின்னா, அவங்க பாஜக கூட்டணி விட்டு வெளிய வந்தாலுமே அதிமுகவுக்கு அந்த கரை இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இது நல்ல கேள்வி. ஏன்னா, இப்போ நீங்க பாருங்க, அவரு முதல்ல அ இப்ப இந்த 108 சீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம், இந்த தேர்தல் முடிவுகள்லாம் வந்ததுக்கு அப்புறத்துல இருந்து, அவரு நேரடியா வந்து திமுக கூட்டணிய மட்டும் தான், அதுல இருக்கிற கூட்டணி கட்சிகள மட்டும் தான் அணுகுனாரே ஒழிய, பாஜக கூட்டணியவோ, இல்ல அதிமுகவோ, அந்த பாஜக கூட்டணியில இருக்கிற எந்த கட்சிகளையுமே அவர் அணுகல. அதுக்கு என்ன காரணம்னா, ம். ஆ அவங்க அதிமுக, பாஜக சேர்ந்து ஒரு தேர்தல சந்திச்சிருக்காங்க. ஸோ, அந்த கூட்டணியிலிருந்து எனக்கு நம்பர்ஸ் வேணும். எனக்கு ஆட்சி கூட கிடைக்காம போட்டும். ஆனா, அந்த கூட்டணியிலிருந்து ம். எனக்கு ஒரு ஆதரவு கிடைச்சா, என்னோட அரசுக்கு வந்து ஒரு கேள்வி, அதாவது என்னோட ஆட்சிக்கு வந்து ஒரு கேள்வி எழும். நான் வந்து ஒரு மதச்சார்பற்ற அரசை அமைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு விஜய் வந்து, அவங்க இருந்து நம்பர்ஸ் எடுக்க கூடாதுங்கிற ஒரு முடிவுல இருந்தாரு. ஏன்னா, அது பேச்சுவார்த்தையும் நடக்கல. இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். இடையில ஒரே ம். ஒரு சர்ச்சை மட்டும் வந்துச்சு. அமமுக எம்எல்ஏ ஒருத்தர் மட்டும்தான் விஜய்க்கு ஆதரவா போனாரு அப்படின்னு சொன்னாங்க. இப்ப கடைசியில அவரும் அப்புறம் நான் லெட்டர் கொடுக்கல அப்படின்னு அவரு ஒரு பிரஸ் மீட்லாம் கொடுத்தாரு. ஸோ ம். இந்த ஆட்சியை காப்பாத்திக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஏடிஎம்கே மாதிரியான ஒரு கட்சியில இருந்து ஒரு பெரிய அளவிலான எண்ணிக்கையில நம்பர்கள் எம்எல்ஏக்கள் தேவை. ஆனா அத செஞ்சா இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையும் இருக்கு. ஏன்னா இப்ப தமிழ்நாடு மாதிரியான ஒரு ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா பிஜேபின்னு சொன்னாலே யாரும் ஓட்டு போடுறது இல்லை பெரும்பாலும். பாஜகவுக்கு இங்க ம். மக்கள் வாக்களிக்க தயாராக இல்லை. அது நம்ம தேர்தல் முடிவே காட்டிருச்சு. 27 சீட்ல நின்று ஒரே ஒருத்தர் மட்டும்தான் ஜெயிச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது அவங்க பாஜகவோட கூட்டணி அவர் வைத்தாலோ, இல்ல அவர்கள் ஆதரவுல ஒரு ஆட்சி நடந்தாலோ, அதை வந்து மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. கண்டிப்பா வந்து இவரும் ஒரு குதிரை பேர ஆட்சி நடத்துறாரு அப்படிங்கிற ஒரு கெட்ட பேர் உருவாகும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கிறாருன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அவர் போவாரா அப்படிங்கிறது தெரியல. ஆனா அரசியல்ல எது வேணாலும் நடக்கலாம். ஏன்னா ஆட்சியை காப்பாத்திக்கணும். முதல் தடவையா அவரு பொறுப்பேற்றிருக்காரு. அதுக்கு ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் அதை காப்பாத்திக்கணும்னா கண்டிப்பா நபர்கள் தேவை. நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா அந்த மாதிரி ஒண்ணு நடந்தா அவருக்கு வந்து இந்த மாதிரியான நெருக்கடிகள் உருவாகும். ஓகே. இப்ப கடைசியா ஒரு கேள்வி. இப்ப நம்ம வந்து பல சிறிய சிறிய கட்சிகள் இந்த தடவ வந்து அ சட்டசபையில ஒரு முக்கியமான இடத்தை நோக்கி போயிருச்சு. இப்ப நம்ம ம். எப்படி திராவிட கட்சிகளுக்கு மாற்றா ஒண்ணு வந்திருக்கோ, 2 திராவிட கட்சிகளையும் மாற்றாக தமிழக வெற்றி கழகம் வந்திருக்கோம்னு சொல்றோமோ, அதே மாதிரி ம். இப்போ ஒரு கூட்டணி ஆட்சி அமையக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கு. இதுக்கு ம். முன்னாடி 2006ஆம் ஆண்டு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் ஒரு கூட்டணி ஆட்சி இல்லாம ஒரு மைனாரிட்டி அரச கொண்டு போய்க்கிட்டு இருந்தாரு. இன்னைக்கு ம். விஜய் அவர்கள் அந்த கூட்டணி ஆட்சி இல்லாம கொண்டு போவாரா? இல்ல அமைச்சரவையில இடம்பெற வாய்ப்பு இருக்கா? ஏன்னா நீங்க விசிகாவ பத்தி சொன்னீங்க. இன்னைக்கு வந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. நாங்க வந்து அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்து ஆலோசனை நடத்திய பிறகு முடிவெடுப்போம் அப்படிங்கிற மாதிரி தொல் திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காரு. சோ ம். விசிகாவும் அமைச்சரவையில இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இதுக்கு முன்னாடி இப்போ விசிகா முதல் அமைச்சரவையில் இடம்பெறுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பேச்சு அடிபட்டுச்சு. அதுக்கப்புறம் இடையில ம். திமுக, அதிமுக இருவரும் சேர்ந்து திருமாவளவன முதலமைச்சர் ஆக்கலாம் அப்படிங்கிற ஒரு ம். ஒரு பேச்சுவார்த்தையும் போனதா சொல்லப்பட்டது. அதனால தான் வந்து அந்த இழுபறிக்கு காரணம் அந்த 9ஆம் தேதி சாயங்காலம் 4 மணி வரைக்கும் அது அந்த அவ்வளோ நேரம் அது இழுத்ததுக்கு காரணமே அதுவா கூட இருக்கலாம் நான் நினைக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் திரைமறைவுல ஓகே. பேசப்பட்டது. வெளிப்படையாக இந்த விஷயங்கள் வரவில்லை. ஆ அ ம். அப்படி இருக்கிற பட்சத்துல அவங்க வந்து ஆட்சியிலயும், அதிகாரத்திலயும் பங்கு வேணும் அப்படின்னு விசிக கேட்கறாங்க. அவங்களும் அமைச்சரவையில பங்கு பெறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அம் ம். என்னன்னா, இப்போ ஆட்சி திருமாவளவன் அவர்களுடைய வோட் பேங்க் வந்து மொத்தமா விஜய் எடுத்துட்டாரு. அவங்க வந்து ஆட்சி ம். அதிகாரத்துல பங்கு பெற்றும்போது, அது வந்து அவருக்கு பேக் ஃபயர் ஆகும் அப்படிங்கிற ஒரு பயமும் பயம் காரணமாகவும் அவங்க இப்போதைக்கு ஆட்சி அதிகாரம் வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவுல இருக்கிறதா சொல்லப்படுது. ஏன்னா, போன ஓகே. திமுக ஆட்சி 2021ல இருந்து 26 வரைக்கும் ஆ அந்த ஆட்சியில இவங்க வந்து ஒரு கூட்டணிய தான் தொடர்ந்தாங்க. ஆட்சியில அவங்க பங்கு எடுத்துக்கல. அப்படி இருக்கும்போது இந்த ம். வேங்கை வயல்ல நடந்த சம்பவம், இந்த நெறைய ஆணவ ம். கொலைகள், இதுக்கெல்லாம் வந்து திருமாவளவன்கள் எந்த விதமான குரல் குடுக்கல, அரசுக்கு நெருக்கடி குடுக்கல.
அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுச்சு. இதெல்லாம் வந்து திருமாவளவனுக்கு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்துச்சு இந்த தேர்தல்ல. அப்படிதான் நான் பாக்குறேன். அப்படி இருக்கும்போது இப்போ அவரோட ஓட் பேங்க்ஸ் ஃபுல்லாவே விஜய் வாங்கிட்டாரு. அப்படி இருக்கும்போது அவர் போய் இப்ப திரும்ப விஜய் கூட கூட்டணி வைக்கும் போது அந்த ஆட்சியில எந்த நல்லது கெட்டது நடந்தாலும் அது அவரையும் பாதிக்கும். ஸோ ஆட்சியில பங்கு எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சொல்ல முடியாத அரசியல் என்ன வேணாலும் நடக்கலாம். அப்படி பங்கு எடுக்கிறதா இருந்தா முன்னாடியே போயிருப்பாங்க. நேற்று கூட பாத்தீங்க அப்படின்னா அந்த தமிழ்தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை எல்லோரும் இணைந்துதான் வச்சிருந்தாங்க. திமுக கூட்டணியில இருந்து இப்ப விஜய்க்கு தாவேக்காவுக்கு ஆதரவு அளித்திருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளும் விசிகாவும் அந்த குற்றச்சாட்டை வச்சிருந்தாங்க. சோ இந்த மாதிரியான விமர்சனங்கள் ஒருவேளை நம்ம அமைச்சரவைக்குள்ள போயிட்டோம்னா வராம நம்மளால வைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கன்சர்ன் அவங்களுக்கு இருக்குமோ? அதுதான் நான் சொல்ல வந்தேன். ஏன்னா இப்ப திடீர்னு இப்ப தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடந்தது போன அதிமுக ஆட்சியில. அதே மாதிரி பரமக்குடியில ஒரு துப்பாக்கி சூடு சம்பவம் நடந்தது திமுக ஆட்சியில. இப்ப நாளைக்கே விஜய் அவர்கள் இந்த ஆட்சியில ஒரு துப்பாக்கி சூடு சம்பவத்துல ஒரு தலித்துகள் யாராவது ஒரு 2-3 பேர் யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னு வச்சுப்போமே, எல்லாம் ஒரு கலவரம் நடக்குது, அதுல வந்து தலித்துகளுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுது அப்படிங்கிற பட்சத்துல அந்த நேரத்துல இவர் ஆட்சி அதிகாரத்துல இருக்கும்போது இவர் வந்து அரசுக்கு எதிரான நிலைப்பாடை எடுத்தாக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். இவர் துணை முதலமைச்சராவோ இல்ல அமைச்சராவோ இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோ, உடனடியா இவங்க வந்து மினிஸ்ட்ரியை விட்டு வெளியில வரணும். இல்ல இந்த அரசுக்கு கொடுக்குற ஆதரவு வாபஸ் வாங்க வேண்டி வரும். இப்படி எல்லாம் இருக்கு. இந்த 2 இருக்கு. இப்போ இது நடக்காதுலாம் சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப விஜய் சொல்றாரு, நான் வந்து போதைப் பொருளை தடுக்கிறதுக்காக ஒரு படையை உருவாக்கி இருக்கேன், சிங்கப்பெண் காவல் படையை உருவாக்கி இருக்கேன் அப்படின்லாம் சொல்றாரு. 100% தப்பே நடக்காது அப்படின்னு யார் ஆட்சியிலையுமே நடக்காதுன்னு சொல்லவே முடியாது. அதுக்கு கேரண்டியே கொடுக்க முடியாது. புரியுது. இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் அவங்க வந்து அமைச்சரவையில் இடம்பெறல. இன்னொன்னு இது வந்து இப்ப அமைச்சரவையில பாத்தீங்கன்னா அனுபவசாலிங்க அப்படின்னு செங்கோட்டையனை தாண்டி வேற யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன். 1-2 பேர் அதிமுகவில் இருக்கிற முன்னாள் எம்எல்ஏக்கள், இப்ப தற்காலிக சபாநாயகராக இருக்கிற சுப்பிரமணியன் போன்றவர்கள் முன்னாடி எம்எல்ஏ வந்தவங்க இருந்திருக்காங்க. அவங்கள தாண்டி வேற யாரும் அனுபவசாலிகள் இல்லை 108ல. ஒரு 5% வச்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி ஆட்சியை கொண்டு போறாங்க, அது வந்து நல்ல விதமா போகுதா, சிறப்பான ஆட்சி நடக்குதா, இதெல்லாம் பார்த்துட்டு பின்னாடி கூட நம்ம சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு கூட எடுத்திருக்கலாம். இப்ப ஆரம்பத்திலே சேர்ந்துட்டு இப்ப முதல் நாளே அந்த சர்ச்சை எழுந்துச்சு. தமிழ்தாய் வாழ்த்து வந்து கடைசியில பாடினாங்க, வந்தே மாதரம் முதல்ல பாடினாங்க, அப்புறம் தேசிய கீதம் பாடப்பட்டது, அதுக்கப்புறம் 3வதா தான் வந்து தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது. இது வந்து துணை சபாநாயகர் பதவியேற்கும் போதும் இதை தொடர்ந்து அப்பவும் அதை தொடர்ந்து செஞ்சுட்டாங்க. முதல்ல ஷிவரிங்கின் செர்மனியில நடந்தது, அது வந்து எதார்ச்சமா நடந்தது. அதை வந்து கவர்னர் வந்து இதை செஞ்சிருப்பாரு, அதை மீறி அவங்க செஞ்சிருக்க முடியாது, அதை தடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பேச்சு எடுப்பட்டுச்சு. அப்படி இருந்து அங்க ஆளுநர் மாளிகையில தற்காலிக சபாநாயகருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்ட போது கூட அங்கவும் இது நடந்ததாகவும் எல்லாரும் இந்த ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த ஒரு எல்லாரும் புதுசா ஒரு எம்எல்ஏவோ முதல் முறையா எம்பியோ பதவி ஏற்கும்போது அவங்க வந்து ஒரு கன்னி பேச்சு சட்டமன்றத்துல பேசுவாங்க. அதே மாதிரிதான் இப்போ முதலமைச்சரே ஒரு கன்னி பேச்சு தான் போய் சட்டமன்றத்துல பேசுறாரு. அவரே ஒரு கன்னி முதலமைச்சர் தான். அப்படி இருக்கும்போது அவருடைய செயல்பாடுகளை பார்த்துட்டு பின்னாடி கூட நம்ம கவர்மெண்ட்ல சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு கூட விசிக்கு எடுத்திருக்கலாம். ஓகே 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 சார், எங்களோடு இணைந்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றி. நன்றி.